அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 3rd January. ஸோ ரெகுலராக நம்ம கான்டெக்ஸ்ட் டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் மேக்கிங் அவேர்னஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மார்க்கெட் ப்ரொஃபைல் லேர்னிங் டு அண்டர்ஸ்டாண்ட் தி மார்க்கெட். எஸ்டர்டேவோடைய டிஸ்கஷன் பிரகாரம் நம்ம என்ன பார்த்தோன்னு பார்க்கலாம். எஸ்டர்டேவோடைய டிஸ்கஷனில் பேங்க் நிஃப்டிக்கு நம்ம என்ன நோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்ப்போம். எஸ்டர்டே டிஸ்கஷனில் பேங்க் நிஃப்டிக்கு நம்ம நோட் பண்ணது என்ன? ஸோ இந்த இடத்துக்கு மேலே அவங்களால போக முடியல, இதுக்கு மேலே ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ் வேணும்னு பார்த்தோம். பட் பேங்க் நிஃப்டிக்கு ஓடிஎஃப் ரெஃபரன்ஸு இதுக்கு மேலே ஒரு பேலன்ஸாக தான் இருந்தது, ஆனால் ஓடிஎஃப் ரெஃபரன்ஸாக இல்லை இன்னைக்கு. கரெக்டுங்களா? ஸோ ஸ்டில் வந்து நமக்கு சைன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. இது வந்து நிஃப்டியில் எனக்கு ரேலி மாதிரி இருந்திருக்கும், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அது இட்ஸ் நாட் ஆக்சுவல் ரேலி. வி ஹாவ் டு அனலைஸ் டுமாரோ. ஓகே, ஸோ இதுதான் இங்கே இருக்குது. ஸோ அப்போது கான்டெக்ட் பிரகாரம் நமக்கு என்ன ஆகுது, பர்ஃபெக்டாக மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ 51,200க்கு பிலோவில் மார்க்கெட் என்ன பண்ணல, பேங்க் நிஃப்டி போகலை. அண்ட் அபவில் நமக்கு ஓடிஎஃபோட ரெஃபரன்ஸ் கிடைக்கல. ஸோ பர்ஃபெக்டாக கான்டெக்ட் ஒர்க் ஆகுதுங்களா? ஓகே. அப்போது எப்போ மார்க்கெட் ரெஸ்பான்சிவாக இருக்குது, எப்போ இனிஷியேட்டிவாக இருக்குது, எப்போ ஒன் டைம் ஃப்ரேம் வருது, இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நிஃப்டி. ஸோ நிஃப்டியோட லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, 24,000க்கு மேலே ஓடிஎஃபோட கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு. அப்போ 24,000க்கு மேலே நமக்கு ஓடிஎஃபோட கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிது. எங்கே எக்ஸாக்டாக 2400 தான் நம்ம வேணும்னு எதிர்பார்த்தோம். எக்ஸாக்டாக அதில் நமக்கு என்ன கிடைச்சது, சிங்கிள் பிரிண்ட்டாகவே கிடைச்சிது. ஸோ அந்த சிங்கிள் பிரிண்ட்ல இருந்து அவங்க 200 பாயிண்ட்ஸ் அப் சைடு மார்க்கெட் போனாங்க. சரிங்களா? எங்க இருந்து போயிட்டு இருக்காங்க, 23,500ல இருந்து இப்போ 24,200க்கு போயிருக்காங்க, 24,300க்கு போயிருக்காங்க. கிளியருங்களா? அப்போ இப்போ யூஸ்வலாக இந்த மாதிரி புல் பேக் லோ வந்து தான் ஃபர்ஸ்ட் ரீசெண்ட் ஹையை மார்க்கெட் கிளியர் பண்ணிட்டே வரணும். பர்ஃபெக்டாக ரீசெண்ட் ஹை கிளியர் பண்ணணும். இப்போ இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, மார்க்கெட்டில் ஃபாலோ அப் வேணும். இதுக்கப்புறம் ஃபாலோ அப் வேணும். அப்போ இந்த ஃபாலோ அப்பை நம்ம என்ன பண்ணணும், அப்கமிங் டேஸில் கரெக்டாக வாட்ச் பண்ணணும். அப்போ தான் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுதா, ரிவர்ஸ் ஆகுதா அப்படிதான். ஸோ அட் ப்ரெசென்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ப்ராப்பராக என்ன நடக்குது, கான்டெக்ட் என்ன சொன்னோம், 23,800 கிட்ட மார்க்கெட் வரணும். பட் 23,800 வரைக்கும் வரல. பட் அவங்க வந்து மோர் ஆர் 850 வரைக்கும் அப்படி வந்தாங்க. இது வரைக்கும் வந்துதாங்க. இது வரைக்கும் வந்துட்டு அப்புறம் மார்க்கெட் வந்து டேர்ன் ஆச்சு. ஓகே, அப்புறம் அது ஆக்ஷன் ப்ராசஸ் தெரிஞ்சவங்களுக்கு இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்டே பண்ணி கன்ஃபார்ம் ஆச்சு. தென் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு சிங்கிள் பிரிண்ட் இடத்துல கிடச்சிது, எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆச்சு. ஸோ அப்போ கான்டெக்ட் பிரகாரம் நம்ம மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுவோம். இதே விஷயத்த நம்ம எதுலேயும் வாட்ச் பண்ணியிருந்தோம், பெல்கோவிலையும் வாட்ச் பண்ணியிருந்தோம். ஸோ பெல்கோவிலையும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், கிளியராக வந்து மார்க்கெட் வந்து எப்படி ரிவர்ஸ் ஆக போகுதுன்ற சைன் இருக்குது. ஆனால் ஓடிஎஃபோட கன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தோம். ஓடிஎஃபோட கன்ஃபர்மேஷன் பேங்க் நிஃப்டியில் இல்லை. நிஃப்டியில் ஓடிஎஃபோட கன்ஃபர்மேஷன் நமக்கு நல்லாவே கிடச்சிது. கிடச்ச பிறகு அவங்க என்ன பண்ணுவோம், ஓடிஎஃபோட கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி கரெக்டாக அந்த டெஸ்டினேஷனுக்கு போகணும். அந்த டெஸ்டினேஷனுக்கு அவங்க போயிட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது வந்து ஓப்பன் ரேலி, மார்க்கெட்டிங் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனோடனே நடந்த ரேலி தான் இது. பட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் இன்னும் கிளாரிட்டியாக இல்லாததுனால வி நீட் ஃபர்தர் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் ஃபார் ஃபாலோ. பட் இதுக்கு தான் அந்த நம்ம இதுக்கப்புறம் மார்க்கெட் போகுமா போகாதா, ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வந்துடலாமா, இல்லை அப்படியே ஹோல்ட் பண்ணலாமா, இல்லை நம்ம லாஸ்ட்ல இருந்தோம்னா அதை ரெக்டிஃபை பண்ணுமா வேண்டாமா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் தான் நமக்கு வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் மூலமாக கிடைக்குது. கூடவே நீங்கள் ஆப்ஷன்ஸில் ப்ராப்பராக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி மார்க்கெட் ஃபாலோ பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக இதை பண்ண முடியும். கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் கேபிட்டல் வைஸ் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா? பட் ஆனால் ஒன்ஸ் நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ரெகுலர் இன்கமாக இது இருக்கும். ஓகேவா? ஸோ அகெயின் அப்போ நேத்தோடைய
கான்டெக்ட் பிரகாரம் நமக்கு மார்க்கெட்டிங் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ ஏற்கனவே நான் சொன்னதுதான், இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய பேசிக் லேர்னிங் எல்லாமே இந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு இருக்கும். மார்க்கெட் ப்ரொஃபைல் மாஸ்டரி எசென்சியல் ஃபார் எவ்ரி ட்ரேடர் மார்க்கெட் ப்ரொஃபைல். இந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க. புதுசாக வந்தவங்க இதை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதில் முக்கியமாக இந்த கான்டெக்ட் ட்ரைனிங் அப்படின்ற இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து கான்டெக்ஸ்ட்ல இந்த வீக்லி அப்டேட்டாக போட்டிருக்க இந்த கான்டெக்ஸ்ட்டை பாருங்க. ஏன்னா நிறைய வீடியோஸ் இருக்குதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருப்பீங்க. அதில் வீக்லி கம்ப்ளீட் பண்ணுற இதுவும் டீட்டெயில்டாக இருக்கும். இந்த வீடியோஸை பாருங்க. ஓகே, அப்புறம் ரீசெண்டாக இருக்கக்கூடிய டேஸில் இருக்கக்கூடிய கான்டெக்ஸ்ட் வீடியோஸை நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. உங்களுக்கு என்னிலேருந்து ஃபாலோ பண்ண வேணுமோ அதுலேருந்து பாருங்க. ஸ்கிப் பண்ணியாவது பாருங்க. உங்களுக்கு மார்க்கெட்டோடைய அண்டர்ஸ்டாண்டிங் டெஃபினட்டாக வரும். அதுக்கப்புறமா சேம் நம்மளுடைய இதில் வந்து இங்கிலீஷ் சேனலும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அப்போ அந்த இங்கிலீஷ் சேனலுக்கு யார் யாரெல்லாம் கான்டெக்ஸ்ட் இங்கிலீஷில் வேணும்னு கேட்குறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, @eLearn ப்ரொஃபைல் இங்கிலீஷ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இப்படி தான் இருக்கும் லிங்க்கு. அது டிஸ்கிரிப்ஷன் நாங்கள் ஆட் பண்ணுறோம். இந்த லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்காது. தமிழில் இருக்காமல் டீட்டெயில்டாக இங்கிலீஷில் இருக்காது. ஆனால் ஷார்ட்டாக இருக்கும். ஒரு இன்ட்ரோடக்ஷனாக உங்களுக்கு அமையும். இதுக்கப்புறம் இதில் டீட்டெயில்டாக நம்ம போட போகிறோம். நீங்களும் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங் டேஸில் வந்து கொஞ்சம் ஈவெண்ட் பேஸ்டாக இருக்கக்கூடியதெல்லாம் வந்து ஜென்ரிக் டாப்பிக்காக இருக்கிறத நம்ம இந்த இங்கிலீஷ் சேனலில் போட போகிறோம். ஓகேங்களா? நவ் வி கோ ஃபார் கான்டெக்ஸ்ட். அப்போ கான்டெக்ஸ்டில் நீங்கள் மந்த்லி ப்ரொஃபைல் பாருங்கள். ஏற்கனவே நம்ம பண்ணலாம். ஸ்டில் இந்த பிளேஸ் வந்து மார்க்கெட் ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்குது. அதுக்கு போகணும். அப்போ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு உங்களுக்கு ப்ராப்பராக மார்க்கெட்டு இந்த மந்த் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி இந்த 3 நாள் மந்த் என்ன பண்ணணும், இந்த இடத்துல இதுக்குள்ளே போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற அந்த கிளாரிட்டி கிடைக்குது. சரிங்களா? சிமிலர்லி இவங்க உள்ளே போயிட்டாங்க. அப்போ என்ன பண்ணோம், இதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியுது. அப்போது பெரிய மூவ் இதுக்கப்புறம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஓகேங்களா? இன்றைக்கி இருந்த மாதிரி மூவே நாளைக்கெலாம் கண்டினியூ ஆகுமா டவுட்டு தான். பட் மார்க்கெட் எதுவும் நடக்கலாம். பட் நம்ம ஃபாலோ பண்ண தெரியணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து வீக்லி அப்டேட். வீக்லி அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது, வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வாரத்துக்குடைய இதில் என்ன பண்ணியிருக்காங்க, பையிங்கையும் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, செல்லிங்கையும் மார்க்கெட் ஃபினிஷ் பண்ணி நல்ல ஒரு பேலன்ஸ்டு ப்ரொஃபைலாக இருக்குது இந்த வீக்கு. அப்போ நெக்ஸ்ட் வீக்கில் வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் மூவ். ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு தேர்ஸ்டே, நாளைக்கு ஃப்ரைடே. ஸோ மண்டேக்கு அப்புறமா இது எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கான இதுவாக தான் இன்றைக்கி என்ன உங்களுக்கு நிஃப்டியில் இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் தெரியுது. ஆனால் பேங்க் நிஃப்டியில் எதுவும் தெரியல. கவனிச்சிங்களா? ஆனால் நிஃப்டியில் நமக்கு கிளியராக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடச்சிது. ஆனால் ஆல்ரெடி இது வந்து புவர் ஸ்ட்ரக்சராக இருக்கிறதுனால ரிப்பேர் பண்ணுற ஒர்க் நிறைய இருக்கிறதுனால பெரிய மூவ் இருக்குமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், நாளைக்கு ஒரு ஆக்ஷனை ஃபாலோ பண்ணணும். ஸோ இமீடியட்டாக மார்க்கெட்டு 24,400 டேர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பட் ஆனால் நம்ம ஹெட்ஜோட நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டோம்னா நமக்கு போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ஓகே, ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கிளியராக வரும். நெக்ஸ்ட் பெல்கோ. ஸோ பெல்கோ பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம், டெவலப் வந்து மார்க்கெட் வந்து டெவலப் எவ்வளோ ஆகிடுச்சு, 42 ஆகிடுச்சு பேங்க் நிஃப்டியில். ஓவர் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது. அப்போ ஓவர் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஓவர் டெவலப்மெண்ட்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்றத நாளைக்கு நமக்கு கன்ஃபர்மேஷன் தெரியும். அப்போ அட் ப்ரெசென்ட் நமக்கு எவ்வளோ டிபி இருக்குது, 42 அபோவ் இருக்குது. மார்க்கெட் டெவலப் ஆகிருக்கு. இங்கேருந்து ரிவர்ஸில் மேலே போயிருக்கு. இப்போது இந்த இடத்துல கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிவிட்டு அப்கமிங் போச்சு நமக்கு ப்ராப்பராக கான்டெக்ஸ்ட்டை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு தெரியும். நிஃப்டி ரிவர்ஸ் ஆகிடுச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி எக்ஸெப்ட் பண்ண டார்கெட் கிட்டேயும் மார்க்கெட் போயாச்சு. எக்ஸெப்ட் பண்ண டார்கெட் கிட்டேயும் மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 100% போயாச்சு. நெக்ஸ்ட் இந்த 24,500 போகணும். 24,500 மார்க்கெட் போகணும். அதுதான் அவர் எக்ஸ்பெக்டேஷன். பட் அதுக்கு உண்டான ஆப்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம டெய்லியில் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டெய்லி கான்டெக்ட் போயிடும். அப்போ டெய்லி கான்டெக்ட்டில் நம்ம ரெகுலராக டிஸ்கஸ் பண்ணுற பாயிண்ட்டாக ஆப்ஷனை நமக்கு பார்க்க தெரியும். ஓகேங்களா? ஆப்ஷனை பார்த்து மார்க்கெட் டேர்ன் ஆகும்போது நமக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியும். ஸ்டில் மார்க்கெட் வந்து ரேஞ்சில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஸ்டில் மார்க்கெட் என்ன இருக்குது, ரேஞ்சில் தான் உங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த ரேஞ்சிலேருந்து நமக்கு என்ன பண்ணும் மார்க்கெட், ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் பேங்க் நிஃப்டியில் கிடைச்ச மாதிரி நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் பேங்க் நிஃப்டியில் கிடைக்கணும். சரிங்களா? அப்போ தான் நம்மளால் வந்து ட்ரேட் எடுக்க முடியும் பேங்க் நிஃப்டியில். இப்போ இனியோட ஆக்ஷனில் உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்ப்போம். ஒரு ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும்
எந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ வித்தின் பேலன்ஸில் தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ வித்தின் பேலன்ஸில் மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு அந்த வேல்யூவேரியா லோல இருந்து மார்க்கெட் டேர்ன் ஆயிருக்கு. வேல்யூவேர் ஹையில் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆயிருக்கு, உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ ஏ பீரியடு உங்களுக்கு ப்ராப்பர் டிசிஷன் கிடையாது, பி பீரியடும் ப்ராப்பர் டிசிஷன் கிடையாது, சி பீரியடும் ப்ராப்பர் டிசிஷன் கிடையாது, இ பீரியடும் ப்ராப்பர் டிசிஷன் கிடையாது. எங்க ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டியில் ப்ராப்பர் டிசிஷனே எங்கே இல்லை, இல்லவே இல்லை. அதான் உண்மை. ஓகேங்களா. இ பீரியடுக்கு அப்புறம் ஒரு லைட் மூவ், அது கூட டிசிஷன் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. அப்போது ஸ்டில் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு, அப்சர்வேஷன் ஆஃப் செல்லிங் தான் இன்னும் போயிட்டு இருக்கு. ப்ராப்பர் ஓடிஎஃபோட ரெஃபரன்ஸ் இல்லை. ஓகேங்களா. ஓகே. ஸோ வாட் ஆர் த பிளேஸ் டுமாரோ நம்ம வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னா, இங்கே க்ளோஸ் ஆன பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஓகே, ஸோ மார்க்கெட் க்ளோஸ் ஆன பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ நியரஸ்ட்டாக இந்த இடத்துல தான் உங்களுக்கு என்ன இருக்குது, மார்க்கெட் ரிஜெக்ஷன் பாயிண்ட் நடந்திருக்கு இன்னைக்கு 30th அன்னைக்கு. ஸோ இந்த ஹை வந்து இந்த ஹைக்கு அபோவில் நமக்கு என்ன இருக்கணும், ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ் இருக்கணும். அப்போ தான் நம்ம மார்க்கெட்டை ஃபாலோ பண்ண முடியும். அது வரைக்கும் நம்ம ப்ராப்பர் ஹெட்ஜிங்கில் தான் போகும். ஓகே. அதே மாதிரி பிலோ லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் நல்ல ஒரு பேலன்ஸாக இருந்ததால் இங்கேருந்து ஓடிஎஃப்னா இந்த லோ 51,400. ஸோ 51,400 உங்களுக்கு நல்ல இமீடியட் ஒரு ரெஸ்பான்சிவாக இருக்கும். அப்புறம் டெய்ல் இருக்குது. ஓகே. அதுக்கப்புறமா இந்த பி பீரியட் ஆஃப் 51,000 அண்ட் டெய்ல் ப்ராப்பர். ஓகே. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இமீடியட் ரெஃபரன்ஸாக இருக்கும். சரிங்களா. ஸோ இப்போது மார்க்கெட் ப்ரொஃபைலில் நீங்கள் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன பிறகு எப்படி அதை ட்ரேடாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும், எப்படி அதை ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா. அப்போது நாளைக்கு மார்க்கெட் இந்த ரெஃபரன்ஸ்லாம் இருக்கும்போது எந்த இடத்துலலாம் மார்க்கெட் ஓப்பன் ஆகி நமக்கு ரியாக்ட் ஆக சான்சஸ் இருக்கும். அப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ஒரு குயிக் ரியாக்ட் ஆகி மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸாக என்ன இருக்கும், இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸாக நமக்கு இருக்கும். பிலோவில் போகும்போது இந்த ரெஃபரன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு தெரியும் போது, எப்படி இன்னைக்கு வந்து ஆக்ஷன் வந்து இதுக்குள்ளவே உங்களுக்கு நடக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது, இந்த ஹைக்கு மேலே தான் மார்க்கெட் ஒரு ஸ்லைட் மூவ் இருக்கும். அப்போ ஹை வர வைக்க வெயிட் பண்ணுறீங்க. கரெக்டுங்களா. அப்புறம் இந்த லோ வந்து கட் ஆகவே இல்லை. அப்போ அதுக்கு இதுக்கு மேலே தான் ஒரு சின்ன ஒரு மூவ் இருக்குது. எவ்வளோ மூவ் இருந்திருக்கும், ஒரு எக்ஸாக்டாக பார்த்தா ஓகே அங்கே 52,000 இருக்குது. ஒரு 300 பாயிண்ட்ஸ் தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது. சரிங்களா. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லணும், இந்த ஜி பீரியடோடைய ஹாப் பேக் வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், எவ்ரி 100 பாயிண்ட்ஸ்க்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து ரிஸ்ட்ரிக்ட் ஆகிட்டே இருக்குது. அதை நோட் பண்ணிக்கோங்க நம்ம சொல்லிடணும். ஸோ எக்ஸாக்டாக அது எங்கே ஜி பீரியடோட ஆஃபை அவங்க இன்னும் இந்த இந்த டேவோட ஆஃபை வந்து அவங்க இன்னும் வந்து தாண்டலை. ஓகேங்களா. சி இப்போ இப்படி தான் நீங்கள் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து ரெஃபரன்ஸ் வைஸாக பார்க்கணும். இன்னும் நிறைய கான்செப்ட், இது வந்து ஃபுல்லி இன்ட்ராடே ரிலேட்டடாக தான் நான் டிஸ்கஸ் பண்ணுறோம். இன்னும் பொசிஷனாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நிறைய கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா. ஸோ தட்ஸ் ஆல் இந்த பேங்க் நிஃப்டி. தென் வி வில் ஃபோக்கஸ் ஆன் நிஃப்டி. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மெம்பர்ஸ் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டு, என்னுடைய மென்டார்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கவங்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். அவங்க இதை சொல்லி கொடுக்குறாங்க, அவங்க வந்து உங்ககிட்ட தான் லேர்ன் பண்ணாங்களா, இவங்க உங்ககிட்ட தான் லேர்ன் பண்ணாங்களா, இதெல்லாம் என்னை கேட்காதீங்க. என்கிட்ட லேர்ன் பண்ணவங்க அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா இவங்ககிட்ட லேர்ன் பண்ணுன்னு உங்ககிட்ட சொல்லுவாங்க. அவங்க விருப்பப்படலைன்னா சொல்ல மாட்டாங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அதான் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலை நல்லா படிக்கணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா. உங்களுக்கு புரிகிற வரைக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கும் நான் இருக்கிறேன். அது என்னால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். அதுக்கான எஃபர்ட்டை என்னால் போட முடியும். மற்றபடி
யார் யார்கிட்ட படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட ரெக்வஸ்டா எடுத்துக்கோங்க, வேண்டாம். யார் எங்க படிச்சாங்க அவங்கவுங்களுக்கு, அதாவது யாரும் அவங்கவுங்க விருப்பங்க. யாருக்கிட்ட படிச்சேன் என்ன ஏது சொல்றதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம். அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத இது. என்ன நான் அதை பத்தி விருப்பப்பட மாட்டேன். என்கிட்ட லேர்ன் பண்ணாங்கன்னா அவங்க என்கிட்ட லேர்ன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோன்னா நான் விருப்பப்படுவேன். என்கிட்ட லேர்ன் பண்ணாங்களா, சக்ஸஸ்ஃபுல்லா இன்கம் ஜென்ரேட் பண்ண தெரியுதா, நல்லா பண்றாங்களா, அதுவே போதுமானது. ஓகேங்களா, அதுதான் எனக்கு தேவை. இப்போ நீங்க வந்து நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தைரியமா வாங்க. அதுக்கு நான் கேரண்டி உங்களுக்கு புரிய வைக்கும், நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு என்னால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். என் டீம் வந்து உங்களுக்கு அஷூரன்ஸ் தர முடியும். அதுக்கு டெஃபினட்டா நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். ஓகேங்களா. ஓகே, இப்போ நிஃப்டி பார்ப்போம். இப்போ நிஃப்டியில் இந்த லோக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா. அப்போது இந்த லோ எடுக்கும்போது என்ன, இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் நமக்கு கிளியர் ஆயிடுது. ஓகேங்களா. கிளியர் ஆன பிறகு இம்மிடியட்டாக என்ன பண்ணோம், இந்த டேவோடைய ரெஃபரன்ஸ் மார்க்கெட் கிளியர் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணல, ஒரு கான்ஃபிடென்ஸான ஒரு மூவே நமக்கு கொடுக்கல. அண்ட் சேம் டைம் நமக்கு இந்த இடத்துல ரிஜெக்ஷன் பாயிண்ட்ஸும் நமக்கு அவைலபிளாக இருக்கு. சரிங்களா. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, டைரக்ஷனை அவ்வளோ சீக்கிரத்தில் டிசைட் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஒன்லி நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹெட்ஜிங்கில் கொஞ்சம் தைரியமாக எடுக்கலாம். இப்போ இன்னைக்கு மார்க்கெட் வந்து மூவ் ஆகும்போது உங்களுக்கு என்ன நடந்திருக்கு, இன்னைக்கு மார்க்கெட் வந்து மூவ் ஆகும்போது இந்த ஏ பீரியட், மேபி ஐ ஜூம் பண்ணி சொல்றேன். ஓகே, இந்த இது விட்டுலாம். அப்புறம் நம்ம எடிட்டர் வந்து எல்லாம் மறைச்சிடுவாங்க, அதனால நம்ம வந்து கொஞ்சம் இந்த பக்கமாக வந்துடலாம். ஓகே, இப்போ கிளியரா இருக்கும் டிஸ்கஸ் பண்றது. பாருங்க, இந்த டே இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் மார்க்கெட் நம்ம லோ வந்து கிளியர் பண்ணிட்டு உள்ள வந்துட்டாங்க. ஸோ இம்மிடியட்டாக இருக்கக்கூடிய டேவோடைய ஹை அவங்க என்ன பண்ணல, ப்ராப்பராக ஓடிஎஃபாக நமக்கு கிளியரன்ஸ் கொடுக்கல. என்னைக்கு, நேற்று கொடுக்கல. இன்னைக்கு போன ரேலி நேற்றே போயிருக்கணும், நேற்று நிறைய ஹாலிடேலாம் இருந்துச்சு. ஓகே, ஓகேங்களா. இந்த இடம் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸான மூவே இல்லை, மார்க்கெட் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, தட்ஸ் ஆல். இந்த டே வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ முடியும் போது நமக்கு என்ன கிடைக்குது, இந்த இடத்துல இந்த பிளேஸ்லாம் நமக்கு ஒரு ஷாப்பிங் பாயிண்டா இருக்கு, ரெஃபரன்ஸ் இருக்கு. ரெஃபரன்ஸ் இருக்கு, இந்த ஹைல வந்து ரெஃபரன்ஸ் இருக்கு. இந்த இடம் நோட் பண்ணும். கிளியர். இப்போ நெக்ஸ்ட் டே மார்க்கெட் இங்க நமக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு இம்மிடியட்டா என்ன பண்ண முடியல, இந்த ஹையை வந்து அவங்க கிளியர் பண்ண முடியல. கரெக்ட் தெரியுதுங்களா. அப்போ அதே நேரத்தில் இம்மிடியா இருக்கக்கூடிய லோவையும் அவங்க என்ன பண்ண, இங்கே தான் மார்க்கெட், இது லோவையும் அவங்க போகலை. போகாம தான் ஏ பீரியட் என்ன பண்ணிருக்காங்க, இதுக்குள்ளேயே தான் ஏ பீரியட் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பி பீரியட் பண்ணும்போது இந்த ஹையை அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த இன்சிடென்ட் அப்போதான் நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய ஆர்டர் ஃப்ளோவை போய் செக் பண்ணணும். உங்களோட ஆர்டர் ஃப்ளோ வச்சு செக் பண்ணலாம், இல்லை வேற ஏதாவது சிஸ்டம் உங்களுடைய ஆர்எஸ்ஐல மார்க்கெட் இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகுதான்னு பார்க்கலாம், இல்லை மூவிங் ஆவரேஜோ இல்லை விவேப்போ அது மாதிரிலாம் ஏதாவது கன்ஃபார்ம் ஆகுதான்றது நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு இங்கே கன்ஃபார்ம். நெக்ஸ்ட் இங்கே ஏ பீரியட், பி பீரியட், சி பீரியட், டி பீரியட் உங்களுக்கு என்ன, அது ஒன் டைம் ஃப்ரேம்லேயே போகுது. அடுத்ததான் என்ன ஆகுது, உங்களுக்கு இந்த ஹை கிட்ட போகும்போது மார்க்கெட் ஓவர்லேப் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் ஏ பி சி ப்ராப்பர் ஒன் டைம் ஃப்ரேம்ல வருது, அப்புறம் இங்கே ஓவர்லேப் ஆகும். அப்போ இந்த ஓவர்லேப் ஆகும்போது உங்களுக்கு இமீடியட் என்ன ரெஃபரன்ஸ் வருது, நெக்ஸ்ட் ஹையோட ரெஃபரன்ஸ். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்குது, சிங்கிள் பிரிண்ட் கிடைக்கும். கரெக்டுங்களா. அப்போ என்ன வராங்க, புஷ் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ண, புஷ் பண்ணி அதாவது இங்கேருந்து மார்க்கெட் டேர்ன் ஆகிறதுக்கு பதிலாக அப் சைடில் என்ன பண்ணுறாங்க, டேர்ன் ஆகுது. சரி, இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு எல்லாமே புரியுது அப்படின்னா மார்க்கெட்ல இப்படி டேர்ன் ஆவறத உங்களால ஆக்ஷன்ல பார்க்க தெரியணும். ஓகேங்களா, டேர்ன் ஆவறத ஆக்ஷன்ல நமக்கு என்ன பண்ணுங்க, மார்க்கெட் ப்ரொஃபைல்ல ஆக்ஷன்ல பார்க்க தெரியணும். ஓகேங்களா. ஸோ இங்க சிங்கிள் பிரிண்ட் வந்து நம்ம டேர்ன் ஆகுது. நெக்ஸ்ட் என்னது, உங்களுக்கு அந்த ஒன் டைம் ஃப்ரேம் அப்படியே உங்களுக்கு கண்டினியூ ஆகுது. அகைன் இந்த இடம் என்னது, ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஹை. ஓகேங்களா, அதை நோட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த இடத்துக்கு மேல அவங்க ஓடிஎஃப் கொடுக்கல. ஸோ அகெயின் என்னோட டிசிஷன் வந்து மார்க்கெட் வந்து ரேஞ்ச், அகெயின் ரேஞ்ச். இப்போ இங்கே லோலேருந்து ஹை போயிருக்காங்க, அவ்வளோதான். இப்படி தான் நான் எடுத்துப்பேன், அப்படியே இதை நம்பிட்டு போக மாட்டேன். சரிங்களா.
எனக்கு இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு மேல நமக்கு அவங்க என்ன பண்ணும், ஆல்ரெடி இது ஒரு ரேஞ்ச் தான். அப்ப இந்த ரேஞ்ச்ல இது என்ன பிரைஸ்? பிரீமியம் பிரைஸ். இது என்ன பிரைஸ்? டிஸ்கவுண்ட் பிரைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்கவுண்ட் பிரைஸ்லேருந்து இவ பிரீமியம் பிரைஸ்க்கு புஷ் பண்ணி கொண்டு போறாங்க. என்ன டேல புஷ் பண்ணியிருக்காங்க? முக்கியமா நோட் பண்ணும். எக்ஸ்பைரி டேல புக் பண்ணு போயிருக்காங்க. அப்ப எக்ஸ்பைரி டேல அவங்க எதுக்காக ஓடுறாங்க? அவங்களோட ப்ராஃபிட் புக்கிங்காக ஓடி இருக்காங்கன்னு தான் நான் எடுத்துப்பேன். அவங்க ரியலி மார்க்கெட்ல ட்ரெண்டாவே போனா கூட என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எக்ஸ்பைரியில கரெக்டா அவங்க என்ன பண்றாங்க? இதுக்கு மேல இன்னும் ஒரு 200 பாயிண்ட் போக வேண்டியதானே? ஏன் ஒரே நாள் 1000 பாயிண்ட்லாம் போகக்கூடியது தானே நிஃப்டி. இங்க ஓபன் பண்ண நிஃப்டி வந்து போக வேண்டியதானே 24,000 24,000 25,000க்கு போக வேண்டியதானே? ஒரே நாள் 1000 பாயிண்ட் போக வேண்டியது ஏன் போல? ஏன் இந்த இடத்துல நிக்கிறாங்க? ஸோ இஸ் எ மேபி இஸ் எ ட்ராப் ஃபார் பையர்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல் எனக்கு என்ன சொன்னோம்? இல்ல இல்ல இது ட்ரெண்ட் தான். நான் மேல தான் போறேன் அப்படின்னு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணும். அது கன்ஃபார்ம் பண்றதுக்கு நெக்ஸ்ட் டே எனக்கு என்ன பண்ணும்? இந்த 24,300க்கு அபவ்ல எனக்கு என்ன பண்ணும் மார்க்கெட்டு? எனக்கு ஒரு பையிங் டெய்ல குடுத்து பேலன்ஸ் பண்ணணும். இல்ல ஒரு பேலன்ஸ் பண்ணிட்டு எனக்கு என்ன குடுக்கணும்? மார்க்கெட் ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ் குடுக்கணும். இது வந்தா தான் நம்ம ட்ரெண்ட். அது வரைக்கும் என்ன பண்ணுவேன்? இங்க இருந்து போன ப்ரொஃபைல நான் என்ன பண்ணணும்? அமைதியா ஹெட்ஜ் பண்ணி தான் பிளான் பண்ணிட்டு பார்க்கணும். ட்ரெண்ட் ஃபாலோவரா இருக்காங்க அப்படின்னா. இல்ல எனக்கு இதே போதும்ப்பா. நான் வந்து ஸ்கேல்பர் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போறேன். புக் பண்ணிட்டு போயிடும். தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ அப்போ எப்பயுமே இது மாதிரி இப்போ இந்த இடத்துல இருந்து பாருங்க மார்க்கெட் ஃபுல்லாக புவர் ஸ்ட்ரக்சரா ஏன் பேங்க் நிஃப்டி மேலே போவே இல்லை இன்னைக்கு? அதையும் யோசிக்கணும். அப்போ என்ன இது புவர் ஸ்ட்ரக்சரா இது ஃபுல்லாக புவர் ஸ்ட்ரக்சரா அப்போ இது வந்து ஓடிஎஃப் தான் இன்னைக்கு கொண்டு போனாங்களா? இல்லை ஓடிஎஃப்பும் கொஞ்சம் ரீட்டைல் ட்ரேடர்ஸும் சேர்ந்து இதை வந்து கொஞ்சம் கொண்டு போயிருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ அப்போ அட் ப்ரெசென்ட் எனக்கு எங்க வந்து ப்ராப்பர் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா 23,900 பேலன்ஸ் இருக்கு. அப்போ இவங்க இந்த விஷயத்த நாளைக்கு பண்ணல. ஓகேவா? இதுக்கு மேல எனக்கு பேலன்ஸ் பண்ணி ஓடிஎஃப் குடுக்கல. இல்ல ஓடிஎஃப் குடுத்துட்டு பேலன்ஸ் பண்ணல. இந்த இடத்துல இது பண்ணல அப்படின்னா, அவங்க என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்? ஸ்ட்ரெயிட்டா இந்த 23,900 இருக்கும். இந்த சிங்கிள் பிரிண்ட்ல இருந்தும் டர்ன் ஆகுனா இந்த சிங்கிள் பிரிண்ட் டர்ன் ஆனா கூட ஓகே. அப்ப இங்க இருந்து போனதுக்கு இவங்க என்ன எடுக்கிறாங்க? இன்வென்டரி பிரேக் எடுக்கிறாங்க அப்படின்னு எடுத்துட்டு இங்க இருந்து ஒரு டர்ன் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாம வராங்க அப்படின்னா, அப்போ இது போனது என்னது? ப்ராப்பரான ட்ரெண்ட் கிடையாது. அவ்வளவுதான். சிம்பிள். இத நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த டே. ஸோ கண்டென்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. விருப்பப்படுறவங்க மென்டார்ஷிப்க்கு வாங்க. வில் டேக் கேர். ஓகே. அண்டு லேர்னிங் கண்டென்ட் எல்லாம் போட்டிருக்கிறதாச்சும் கம்ப்ளீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் சி ஆன் டுமாரோ.